ஸோ வெல்கம் டு NSWE அகாடமி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த நொடிக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நாளாக இவ்வளோ மாதமாக இந்த ஒரு நொடிக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேலாம் சும்மா இருந்தால் சரிப்பட்டு வராது. எனக்கு ஒரு பெரிய ஒரு சவால் இருக்குது. உங்களுக்கு அந்த சவால் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சவால் தெரியுங்களா? என்னாலேயும் NSWE மூலமாக மாணவர்களுக்கு என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்லி கொடுத்து அவங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்மீடியேட் இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பர்ட் இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேஜ்னாலும் சரி, அவங்களுக்கு இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியர் வியூவாக கொடுத்து அவங்கள படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற சவாலை நான் ஏற்றுக்கிட்டேன். சரிங்களா? நான் ஒரு ஆளாக நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் 2 கை சேர்ந்தால் தான் நமக்கு என்னதுங்க சத்தம் வரும். புரியுதுங்களா? 2 கை சேரணும், இணையணும். உங்களுக்கு ஒரு சவால் இருக்குது. என்ன சவால்? என்னாலேயும் எனக்கு இப்போ எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ரொம்ப எதுவுமே சாதிக்க முடியாமல் இருக்கேன். சாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு அகாடமிக்கும் போக முடியாத, எங்கேயும் என்னால் போக முடியல. வசதி இல்லை, என்னால் இல்லை, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இந்த நிலமையில் இருக்கிற நம்ம எங்கேயுமே எந்த அகாடமிக்கும் போகாமல் வீட்டிலையே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி என்னாலையும் சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிற சவாலை நீங்கள் ஏற்றுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இனிமேட்டெல்லாம் நம்ம சும்மா உக்காந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இது ஒரு 100 வேக்கன்சி கொடுத்து 50 பேர் எழுதுகிற எக்ஸாம் கிடையாது. நேற்று பார்த்தீங்கள்ல, நேற்று வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கள்ல, ஒரு 100+ ஜாபுக்கு, ஒரு 100+ வேக்கன்சிக்கு 6000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அதில் 218 பேர் இப்போ நேர்காணலுக்கு செலக்ட் ஆகிருக்கிறாங்க. அடுத்த மாதம் 11, 12 நேர்காணல் தற்காலிக டேட் வெளியிட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இதுதான் உலகம். அப்படிங்கிறப்போ சவாலை ஏற்றுக்கோங்க. ஸோ இனிமேல் நம்ம சும்மா ஏனோ தானோன்னு பண்ணுறதா வேலைக்கு ஆகாது. நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது Group 4, சரிங்களா? Group 4 தான் ஒரே நோக்கம். Group 4 மட்டும்தான். Group 2 வந்தால் Group 2 அட்டன் பண்ணுறது, Group 1 வந்தால் Group 1 அட்டன் பண்ணுறது, எல்லாத்தையுமே விட்டுருங்க. நான் படித்தேன், நான் படிக்கலை, நான் மரகுறை எல்லாம் விட்டுருங்க. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி ஆரம்பித்தா கூட முடிக்கலாம். Group 4 என்ன? முதல்ல Group 4 என்ன? நமக்கு என்ன தேவை? 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று தமிழ் ஆர் இங்கிலீஷு, 2ல் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று கணக்கு, இன்னொன்று ஜென்ரல் சயின்ஸு. அந்த ஜென்ரல் சயின்ஸ்லையுமே கரண்ட் அஃபேர்ஸு ஒரு 10லேருந்து 15. சரி, இப்போ 3 கேட்டகரி பிரிச்சுக்கலாம். இப்போ Group 4க்கு தேவை என்னென்னா, ஒன்று நீங்கள் பொது தமிழ் எடுத்துருக்கலாம், இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துருக்கலாம். சரிங்களா? என்னோட ஒரு ஐடியா இருக்குது. இப்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ், இதில் நம்ம எவ்வளோ டார்கெட் எடுக்கணும்? டோட்டல் 100 கொஸ்டின்ஸு எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 95+. நம்ம அட்லீஸ்ட் இவ்வளோ நம்ம டார்கெட் வச்சா தான் நம்மளால் ஒரு 90+ ஆச்சு நம்ம எடுக்க முடியும். அதனால தான் 95+ சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா கணக்கு, மேக்ஸ் எவ்வளோ எடுக்கணும்? டோட்டல் 25 தான் கேட்கணும்னு கிடையாதுங்க. அது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ப்ளூ பிரிண்ட்லாம் கிடையாது இந்த எக்ஸாமினேஷனுக்கு. ஒரு இதுதான், இது இவ்வளோ தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் எடுத்து வச்சுருக்கிறோம். சரிங்களா? இப்போ 25 இருக்குன்னா 25 முடிஞ்சால் எடுக்கலாம், இல்லைனா ஒரு 23+ ஆர் 22+. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ் 75 கொஸ்டின். சரிங்களா? 75 கொஸ்டின் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 விட்டுட்டால் கூட மீதி 65 இருக்குது. இந்த 65க்கு மினிமம் ஒரு 55+ஆக மினிமம் எடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ டோட்டலாக ஒரு 170+. இது ஆக்சுவலாக இந்த மார்க்கெல்லாம் மாறும். உங்களுக்கு மாறும் அப்படின்னா சம் அட்வான்டேஜ் ப்ரெஃபரன்ஸ் மூலியமாக மாறும். எப்படி மாறும்? PSTM இருக்குது, அதுக்கு ஒரு அட்வான்டேஜ். அரசு பள்ளி, அதுக்கு ஒரு அட்வான்டேஜ். டைப் முடிச்சிருக்கேங்க, அதுக்கு ஒரு அட்வான்டேஜ். இதர கோர்சஸ்ஸு, அப்புறம் ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் மைனாரிட்டி கேட்டகரி, சிறுபான்மை, அப்புறம் நிறைய விஷயங்கள், PWD, அப்புறம் பான் விக்டிம். ஸோ நிறைய விஷயங்கள்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் போகும்போது இது மாறும். பட்டு இது ஒரு 172 ட்ரை, அட்லீஸ்ட் ட்ரை. நான் சொல்கிறது ரொம்ப கம்மி தான். அதே சமயம் மார்க்கை டார்கெட் வைக்காதீங்க. நிறைய பேர் கேட்குறாங்க பாஸ் மார்க் என்னப்பா அப்படின்னு சொல்லி. அப்ராக்சிமேட்லி பொதுவாக 90 எடுத்தால் பாஸ் தான்.
சரிங்களா. ஆல்ரெடி சொன்னது தான் நான். திரும்ப சும்மா சொன்ன விஷயத்தையே சொன்னால் எனக்கே ஒரு மாதிரி போராக இருக்காது. இதுதான் பாஸ் மார்க். பட் நம்ம வந்து டார்கெட் எதில் வைக்கணும் அப்படின்னா கொஸ்டின்ஸில் தான். இங்கே பிரித்து கொடுத்துருக்கேன்ல, இதுதான் இந்த மாதிரி தான் பிரிச்சுக்கணும் சரிங்களா. இப்போ எப்படி பிளான் பண்ணியிருக்கேன், எப்படி கிளாஸை கொண்டு போகலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து குரூப் 2 போடுறோம், தேவையில்லாமல் நிறைய ஸ்டடி பிளான்லாம் இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குதோ. நான் வந்து இன்றைக்கி யோசிச்சுட்டு இருந்தேன், வீட்டுக்கு வரும்போது யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக தான் போயிட்டுருக்குதா, NSWE கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கோமா, ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏனோ தானே பண்ணக்கூடாது. ரிசல்ட் நம்ம பசங்க யாராச்சும் போகணும், நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி நான் வந்து வேலை வாங்கின்னு சொல்லணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த குரூப் 2 வந்து அந்த டைம் சேஞ்ச் பண்ணி இப்போதைக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்கிற பாருங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் எல்லாம் மாற்றணுங்க. இப்போதைக்கு மார்னிங் வந்து ஒரு 9 to 10 அப்படிங்கிற வாக்கில் நான் வந்து மார்னிங் ஒரு மோட்டிவேஷன் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே போல் மதியம் வந்து 2 மணி கிளாஸ் வரைக்கும். இப்போ ஒரு 4-5 நாள் வந்து 4 மணிக்கு தான் கிளாஸ் அப்படின்னு சொன்னேன். சரி 4-5 நாளைக்கு ஒரு 4க்குனே சொல்கிறேன். ஒரு 4 o'clock வந்து குரூப் 4 பார்த்துட்ருக்கோம். ஒரு 7, 7:40, 7:30, ஒரு 7 to 7:40 வந்து குரூப் 2 பார்த்துட்ருக்கோம். இதுதான் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கரெக்டாக தான் போயிட்டுருக்குமா அப்படிங்கிற அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குரூப் 4 மட்டும் பசங்களை ரெடி பண்ணலாமேன்னு தோணுது எனக்கு. ஏன்னா எனக்கு அதுதான். ஏன்னா ஒரு விஷயம் செஞ்சாலும் உருப்படியாக பண்ணலாமே அப்படின்னு இந்த பக்கம் ஒரு குரூப் 2 ஓடிக்கிட்டு இது இப்போ நான் குரூப் 2 எடுத்தேன் வச்சுக்கோங்களேன். குரூப் 2 எடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கணும். யூனிட் 8, யூனிட் 9 ஒரு பக்கம், மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் அது எல்லாம் ஒரு பக்கம், அப்போ மீதி ஒரு பக்கம். இதுதான் வந்து இந்த மாதிரி நடத்தினா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோம், அகாடமி வச்சுருக்கோன்னு சொல்லி தினமும் போடுறதுனால எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா. ஒரு தெளிவாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ மை சஜஷன் என்ன அப்படின்னா, நான் எப்படி கொடுக்கலாம் இருக்கேன் அப்படின்னா, இனிமேட்டு கிளாஸு குரூப் 4 டோட்டலாக கவர் பண்ணுற மாதிரி. இந்த பார்ப்பா NSWE காலையில் இந்த நேரத்துக்கு இது போடுவாங்க, ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் இருக்கும், அதை பார்த்தாலே குரூப் 4 அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விதைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் இது டைமிங் ஓகேவான்னு பாருங்கள். 6 AM சரிங்களா. மார்னிங் 6 AM ஒரு 5 to 6 குரூப் 2 கொடுத்துடலாங்க. பாவம் அவங்க கொடுத்துட்றான், அவங்களுக்கு தினமும் ஒரு பாடம் கொடுத்துடலாம், அவங்களுக்கு போயிட்டு இருக்கட்டும். ஏன்னா அப்புறம் கோச்சிக்குவாங்க, என்னடா குரூப் 2 விட்டுட்டாங்களேன்னு கோச்சிக்குவாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கணும். மார்னிங் வந்து 5லேருந்து 6 மணிக்கு வந்து உங்களுக்கு குரூப் 2 கிளாஸ் வரும் சரிங்களா. 9 to 10 or 11 மோட்டிவேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு 2 o'clock ஆஸ் யூஷுவல் 2 o'clock தான் சரிங்களா. ஒரு 2 மணி to 2:30 மணி குரூப் 4க்கான தினமும் ஒரு லெசன் ஆர் 1 or 2 லெசன்ஸ் வரும் சரிங்களா. இதிலேயே உங்களுக்கு மேக்ஸும் ஆட் பண்ணிடுவேன். அப்போது 200 கேள்விகளில் இது ஒரு 25, இதுலேருந்து ஒரு 25 கேள்வி வரும். அப்புறம் இது ஜென்ரல் சயின்ஸ் நடத்துகிறேன், அதுலேருந்து ஒரு 75. அப்போது 100 மார்க்கு 100 கேள்விகளில் வந்து இந்த நேரத்தில் கவர் ஆகும். இந்த ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லெசனில் அந்த ஒரு கிளாஸில் வந்து கவர் ஆகும். ரிமைனிங் 7 மணிக்கு ஆஸ் யூஷுவல் 7 மணிக்கு ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இதுதான் வந்து என்னோடய டைமிங்கு, இதான் சஜஷனு. ஒரு நாளைக்கு இதை படித்தா போதுங்க சரிங்களா. இந்த யூடியூப் சேனலில் இது கொடுக்குறாங்க, காலையில் இது படிக்கலாங்க, மதியம் இது படிக்கலாங்க, ஈவினிங் இது படிக்கலாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ குரூப் 4 மாணவர்கள் இந்த 3 கிளாஸ் மட்டும் நம்ம அட்டன் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி, புரியுதுங்களா. 3 கிளாஸ் மட்டும் சரிங்களா. இது மார்னிங் வந்து இது கூட ஓகே தான். இது ஜென்ரல் தானே இது. அப்போனா 2 கிளாஸ் மட்டும்தான். குரூப் 4 பொறுத்தவரை 2 கிளாஸ் மட்டும்தான். இங்கே 2 to 2:30 வந்து ஜென்ரல் ஒரு லெசன் வந்துடும், ஒரு பாடம் வந்துடும், 1 or 2 பாடம் வந்துடும் குரூப் 4 ரிலேட்டட் ஆஸ் பர் சிலபஸ். இது வந்து 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ். இதுதான் நான் வந்து போட்டிருக்கேன். சரி நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்குனாலும் அக்செப்டபிள்னா, இது வந்து உங்கள் சேனலு, உங்களுக்காக தான் பண்ணிட்டுருக்கேன் சரிங்களா. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஆனால் விட்டுறாதீங்க, அதை மட்டும் பாருங்கள். எதுவுமே படிக்கலைங்க, படிச்சுட்டேன் முடிச்சுட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படி எதுவுமே வந்து இது பண்ணாதீங்க, திங்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபர்கெட் எவ்ரிதிங் அண்ட் ஸ்டார்ட் அ நியூ லைஃப் அப்படிங்கிற போல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ இந்த 7 மணிக்கு தான் இப்போ என்ன விஷயம் நான் வந்து நினச்சிருக்கேன் அப்படின்னா,
ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துடலாம். இப்போது ஜென்ரல் தமிழ்னு எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன். இப்போ டிஎன்பிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூடியூப் சேனலு, டிஎன்பிசி யூடியூப் சேனல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு தெரில, நான் வந்து பெருசாக வந்து யூடியூப் சேனல்லாம் பார்க்குறதில்ல, பெருசாக நான் வந்து பார்க்குறதில்ல. ஏன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 20-30 இருக்கும் போல், ஒரு 20-30 இருக்கும் போல், சரிங்களா? இது மேபி அதுக்கு மேலே கூட இருக்கலாம், எனக்கு தெரில. ஸோ இருக்கலாம், சரிங்களா? இதில் வந்து மேக்ஸிமம் மோஸ்ட்லி பாதிக்கு மேலே வந்து தமிழுக்கு கொடுக்குறாங்க. தமிழுக்கு நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் மாணவர்கள் என்ன பாவம் இல்லையா? அதனால தான் சரி இங்கிலீஷ் கொடுத்துடலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ தமிழ் மாணவர்கள் வந்து கோச்சிக்க வேண்டாம், என்னடா தமிழ் கொடுக்கலன்னு சொல்லி கோச்சிக்க வேண்டாம். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மாற்று வழி பண்ணலாம். இல்லை உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். இல்லைங்க எனக்கு குரூப் 2 வேணாம், அதில் வந்து தமிழ் போடுனாலும் தமிழில் போட்டுடலாம், சரிங்களா? இது வந்து ஓட்டு எடுப்பு அப்படிங்கிற மாதிரி எடுக்கலான்னு நினச்சேன். பார்க்கலாம், நாளைக்கு முடிஞ்சால் எடுத்துடலாம். பட் இதுதான் வந்து நான் வந்து டைமிங் சூஸ் பண்ணியிருக்கிறது, சரிங்களா? இது எல்லாமே முடிஞ்ச பிறகு இந்த வாரத்தில் நம்ம என்ன படிக்கிறோமோ அது டெஸ்ட் எழுதுகிற மாதிரி. ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி படித்து முடிச்சிடலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கட்டும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து விஷயமே. ஸோ அதை மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து தான் நம்ம படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கிடைக்குது, அதுக்கு மேலே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே வீடியோலாம் நம்மளது பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் ஆர் மோரலெஸ் 20 மினிட்ஸ், சரிங்களா? இவ்வளோ தான் இருக்கும். இதை 10 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படித்தா 1 மணி நேரம், அவ்வளோதான், சரிங்களா? அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். அப்படியே சும்மா ஜாலியாக பார்த்துட்டே இருங்களேன், எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்துட்டே இருங்களேன், சரிங்களா? இது வந்து உங்களுக்காக தான் நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது சரி நம்ம ஏதாவது ஒரு தினமும் ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இவ்வளோ மாணவர்கள் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஸோ இவ்வளோ நம்பிக்கை பண்ணி நம்ம மேலே வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தான் இவ்வளோ பண்ணிட்டுருக்கேன். சரி, இதுதான் விஷயம். உங்களோட சஜஷன் இஸ் அக்செப்டட் ஆல்வேஸ். இப்போதைக்கு அதே போல் வந்து இப்போதைக்கு வந்து எங்கேயும் போகிற மாதிரியும் நான் இல்லை, எந்த அகாடமியிலும் போய் நான் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரியும் இல்லை, கூப்பிட்றாங்க, நான் வந்து எங்கேயும் போகிற மாதிரி இல்லை, சரிங்களா? என்னோடய ஒர்க் என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு முடித்து கொடுத்துடணும், அதுதான், சரிங்களா? ஏன்னா அதையுமே கிளியராக சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க நம்மக்கிட்ட, நீங்கள் வந்து போயிடுவீங்களா, மற்ற அகாடமிலாம் வந்து ஒர்க்கு போயிருவீங்களான்னு கேட்குறாங்க. குரூப் 4 உங்களை பாஸ் பண்ண வச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை, சரிங்களா? நான் ஃபுல்லாக நான் இறங்கிட்டேன், நீங்களும் இறங்கிடுங்க, சரிங்களா? இதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறேன். ஸோ இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறத ஒரு 30 நாள் 30 டேஸ் வீடியோ ரொம்ப இழுத்துற போகுதுங்க அப்புறம். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லி ஆகணும், அதுவும் சீக்கிரம் சொல்லி ஆகணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு 30 நாள் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? இது முடிஞ்சிருச்சு வேணால் கூட நான் தமிழில் வேணால் கூட உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஒரு ஈஸியாக, சரிங்களா? ஒரு ஈஸியாக. ஓகே, ஸோ தமிழ் மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு கொடுக்கலான் இருந்தேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு செம யூஸுங்க, ஆனால் சத்தியமாக செம யூஸு. ஸோ தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ தமிழ் வந்து நான் சிலபஸ் வைஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா சிலபஸ்லாம் டாப்பிக்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுங்கன்னா 10th இருக்குல்ல, ஸோ 10th புக் எடுத்துக்கோங்க. நீங்கள் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை, யார்கிட்டையுமே கேட்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு வந்து இலக்கணம், இன்னொரு நாளைக்கு இலக்கியம், ஒரு நாளைக்கு துணைப்பாடம், ஒரு நாளைக்கு செய்யுள், ஒரு நாளைக்கு திருக்குறள், ஒரு நாளைக்கு வாழ்த்து. இதெல்லாம் என்னென்னா லைன் பை லைனாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைன் பை லைனாக படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்து கிளான்ஸ் விடுங்க, சரிங்களா? ஒரு 1 வீக் வந்து ஃபுல்லாக வந்து கிளான்ஸ் விடுங்க, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். ஜஸ்ட்டு 1 வீக். ஏன்னா நீங்கள் யார்ட்டும் கேட்க தேவையில்லை என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு. ஏன்னா இப்போ தமிழ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நாங்கள் தமிழுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கறனால ஒரு ரொம்ப ஒரு எலாபரேட்டான ஒரு ஏரியா. ஒரு தமிழ் சிலபஸ்ன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தமே நமக்கு ஒரு 50 டாபிக் தான் இருக்குது. இலக்கணத்தில் ஒரு 10 டாபிக், இலக்கணத்தில் ஒரு 20 டாபிக், இலக்கியத்தில் ஒரு 10 டாபிக், அப்புறம் அறிஞர்களில் வந்து ஒரு 20 டாபிக். அப்படிங்கிறப்போ ஒரு எலாபரேட்டாக கேட்பாங்க. ஒரு 50 டாப்பிக்லேருந்து ஒரு 100 கேள்வி எடுக்கணும் அப்படின்னா எலாபரேட்டாக கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து கட் அண்ட் கிளியராக சொல்லிட்டேன்.
அதே போல் நான் வந்து எனக்கு ஒரு திங்கிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து வீடியோ வந்தோட லென்த்து வந்து அதிகமாக போயிடும், நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இனிமேட்லாம் அப்படி பண்ண போகிறது இல்லை. என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேனோ அதை நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ பை ஹார்ட்டாக நான் வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். 100% இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்றேன், எதுவுமே மிஸ் பண்ணாமல் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் வரும்போது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், வீடியோ லென்த் இழுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷனை நான் வந்து கடந்து போகிற மாதிரி இருக்கும். பட் இனிமேட் அந்த வேலை அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு 100% நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ சவாலை வந்து ஏற்றுக்கோங்க, அதுதான் வந்து நல்லாயிருக்கும். ஓகே பாய்.